ஐயையோ! இவன் வேற ஃபோன் பண்றானே! ஹலோ! சொல்லுடா. ஹலோ! என்ன மாப்ள ஆர்சிபிக்கும் சிஎஸ்கேக்கும் மேட்ச் நடந்தா எப்பவுமே ஃபோன் பண்ணுவோம் முடிஞ்சதுக்கப்புறம். இன்னைக்கு ஃபோன் பண்ணவே இல்ல. ஓ! நீங்க தோத்துட்டீங்களா? 50 ரன்ல தோத்துட்டீங்களா? என்னடா? என்னடா எங்கள என்னமோ முடிச்சு விட போற மாரி சொன்னீங்க சேப்பாக் ஸ்டேடியத்துல. இன்னைக்கு நீங்க முடிச்சுட்டு வந்து உட்காந்துட்டீங்க. என்னாச்சு? சரிடா, சரிடா. ஏதோ அத்தி பூத்தாப்புல ஒரு மேட்ச்ல ஜெயிச்சிட்டீங்க. அத போய் பெரிய விஷயமா பேசிட்டு இருக்க. விடு நான் காலையில பேசுறேன். டேய் இப்போ மட்டும் தூக்கத்தில் இருக்க மாதிரி நடிக்கிறீடா நல்லா. டேய் இரு இரு. நான் பட்டாசுலாம் வாங்கி வச்சிருக்கேன், அதை வெடிக்கிறேன். அதை கேட்டு நீ உடனே எந்திரிச்சு உட்காந்துருவ பாரு. பட்டாசா? பட்டாசு இதுக்குடா. இது என்ன லீக் மேட்ச்டா, ஃபைனல் நினச்சிட்டியா? அவ்வளோதான், நாங்கள் ரோட் டு ஃபைனல் நெருங்கிட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் டக்குன்னு ஃபைனலுக்குள்ளே போய் உட்காந்துருவோம். அவ்வளோதான், முடிச்சிட்டோம். நாங்கள் தான் டே உங்கள் பாட புத்தகத்தில் நீங்கள் ஃபைனலில் ஜெயிக்கிற மாதிரி ஒரு சப்ஜெக்டே இல்லைடா. நீங்கள் பாட்டு கனவுல இருக்காதீங்கடா. இது சும்மா லீக் மேட்ச் தான்டா, ஃபைனல்லாம் இல்லைடா. ஏன்டா சும்மா வார்ம் அப் மேட்ச் மாதிரி உங்கள்கிட்ட தோற்று பார்த்துருக்கோம்டா. அதுக்கப்புறம் உங்களுக்கு கடைசியை முடிச்சு விட்ருவோம்டா. உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஹோப் கொடுப்போம். நீங்கள் இந்த ஹோப்பால் கடைசி வரைக்கும் வந்துக்கிட்டே இருப்பீங்க. கடைசி உங்களை முடிச்சு விட்ருவோம். எல்லா டீமும் இப்படி தான் பண்ணுறது வழக்கமா. இது தெரியாமல் பேசிகிட்டு இருக்கீங்களா? ஃபோனை வைடா, தூங்கணும்டா. டே கப்பு ஜெயிக்கிறதெல்லாம் சொல்லாதடா. நாங்கள் உங்களை இன்னைக்கு ஜெயிச்சிட்டோம்டா. அது போதும்டா எங்களுக்கு. அவ்வளோதான்டா. இதுவே ஒரு 4-5 வருஷத்துக்கு தாங்கும்டா. கப்புக்கு இப்போலாம் எங்களுக்கு தேவையில்லடா. போடா, அதை தூக்கி போடா. இவ்வளோ நாளாக எங்கள் டீம் பவுலிங் சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. இப்போ இன்னைக்கு பார்த்தேன் எங்களோட பவுலிங் ஸ்குவாட் எல்லாமே புதுசாக இறக்கியிருக்கோம். இனி எவனாலும் எங்கேயும் எங்களை ஒன்றுமே பண்ண முடியாதுடா. ஆர்சிபி ஈசாலா கப் நமதேன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்போம்டா. இப்படியே தான் 18 வருஷமாக சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் ஜெயிக்கிற பாடு இல்லை. சரி பார்ப்போம், இந்த வருஷமாச்சும் ஈசாலா கப் உங்கள் தான் பார்ப்போம். ஆ சரியா? ஃபோனை வச்சுடுறேன்டா, வைடா. கிறுக்கு பையனாக இருக்கானே, விவரம் பத்தாத ஆளாக இருக்கான். சரி ரைட்டு, நம்ம தூங்குவோம்.